Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6லேருந்து 8 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து இந்த மசாலா செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை மசாலா ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதமோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.